Taste the Daily. தமிழகம் முழுவதும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் விடியா ஸ்டாலின் அரசை கண்டித்தும் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தருமபுரி மாவட்டத்தில் உள்ள வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய்த்துறையினர் ஒட்டுமொத்தமாக தற்செயல் விடுப்பு எடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காலி பணியிடங்களை விரைந்து நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பேரணியாக சென்று விடியா திமுக அரசை கண்டித்து அவர்கள் முழக்கமிட்டனர். இதேபோல மயிலாடுதுறையிலும் ஸ்டாலின் அரசின் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் அலட்சியம் காட்டி வருவதை கண்டித்தும் பேரணி மற்றும் தர்ணா போராட்டத்தில் வருவாய்த்துறையினர் ஈடுபட்டனர். தமிழ்நாடு முழுவதும் ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்து வருவாய்த்துறை அலுவலர்கள் பணியை புறக்கணித்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி காஞ்சிபுரம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு வருவாய்த்துறை அலுவலர்களின் கூட்டமைப்பு சங்கத்தினர் 500க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களின் முன்பாகவும் திமுக அரசை கண்டித்து தர்ணா போராட்டம் நடைபெற்றது. வருவாய்த்துறை சங்கங்களுடைய கூட்டமைப்பான ஃபராவின் சார்பில் சுமார் 42,000 வருவாய்த்துறை ஊழியர்கள் இன்றைய தினம் ஒரு நாள் தற்செயலெடுப்பு போராட்டம், பேரணி, தர்ணா போராட்டத்தை துவங்குகிறோம். இன்னைக்கு வருவாய்த்துறையில் இருக்கக்கூடிய காலிப்பணியிடங்கள் நிரப்ப வேண்டும். இன்னைக்கு பணி பாதுகாப்பு இல்லை என்பதனால் ஒரு சிறப்பு பணி பாதுகாப்பு சட்டம், கருணை அடிப்படையிலான பணி நியமனத்தை மீண்டும் 25% வழங்க வேண்டும். அதே மாதிரி இன்னைக்கு நில அளவையர், கிராம உதவியாளர், கிராம நிர்வாக அலுவலர் உள்ளிட்ட அத்தனை வருவாய்த்துறை தோழர்கள் 42,000 பேர் போராட்டத்தில் இயங்கியிருக்கிறோம். நாங்கள் இயங்கவில்லை என்று சொன்னால் தமிழ்நாடு அரசினுடைய நிர்வாகம் இயங்காது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் அதிகாரிகளின் அலட்சியத்தை கண்டித்து விவசாயிகள் மறியலில் ஈடுபட்டனர். அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விளைபொருட்களுக்கு டோக்கன் வழங்காமல் காலதாமதம் செய்ததுடன் அரசு அதிகாரிகளும் பணியில் இல்லாததால் அதிருப்தியடைந்த விவசாயிகள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை அப்புறப்படுத்த காவல்துறை முயன்றபோது இரு தரப்பினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் அதிகாரிகளின் அலட்சியத்தால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். 5 மணி தான் உட்காந்துருக்க வந்து என்னைக்கு 7 மணி டோக்கன் போடுறவங்க இன்னைக்கு 10 மணி ஆகி போச்சு. வேற எல்லாம் டோக்கன் போடலாம், இடம் போடுறாங்கல்ல கேட்டால் ஆஃபீஸில் யாருமே இல்லை. 7 மணிக்கு வருவாங்க, அதிகாரி 7 மணிக்கு வருவாங்க. இன்னைக்கு 10 மணி ஆகி போச்சு, ஆஃபீஸுக்கு ஒருத்த கூட வரல. எல்லாம் கம்பெனி மீட்டிங் போடுறாங்க போட்டு, கட்டமைச்சாச்சு மீட்டிங் போடுறாங்க போட்டு. விவசாயம் என்ன பண்ணுறாங்க கேட்டது மூடணும், கமிட்டியை மூடிட்டு எந்த பஞ்சாயத்தும் பண்ணட்டும். ஒரு வாரம் கடந்த போய் நாங்கள் வர அவசியம் இல்லைங்க. தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே திமுக பிரமுகரின் இருசக்கர வாகனத்திற்கு மர்ம நபர்கள் தீ வைத்த நிலையில் திமுகவினருக்கே பாதுகாப்பில்லாதது அம்பலமாகியுள்ளது. மாங்குடி கிராமத்தைச் சேர்ந்த திமுக பிரமுகர் சசிகுமார் வீட்டிற்கு வெளியே இருசக்கர வாகனத்தை நிறுத்தியுள்ளார். அப்போது மர்ம நபர்கள் இருசக்கர வாகனத்திற்கு தீ வைத்து எரித்துள்ளனர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் ஆளுங்கட்சியினருக்கே உரிய பாதுகாப்பில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.